9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கிறீங்க. சிறப்புங்க. ஐயா வந்து குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்க பார்க்கக்கூடிய ராசி எல்லாம் ஆவலா எதிர்பார்த்திருந்து ஒரு ராசின்னு சொல்லலாம். கடக ராசி. ஏன்னா இந்த கடக ராசி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த வருஷத்துல கடக ராசித்துல தான் நம்ம குரு வந்து உச்சமாகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு ஜென்ம குருவா வேற வராரு. ஸோ எந்த வித பலன்களா தரப்போறாரு? பொதுவா ஜென்மத்துல குரு வர்றது நல்லது தானா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த குரு பகவான் ஆகப்பட்டது முழு 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 சுபகிரகம். 9 நவகிரகங்கள். அந்த 9 நவகிரகங்களிலும் முதன்மையான சுபகிரகம், முழு சுபகிரகம் இந்த குரு பகவான் தான். இந்த குரு பகவான் ஒருவரால் மட்டும்தான் துக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மரண வேதனையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை மகிழ்ச்சியான இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இந்த குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சுபகிரகம். அது போக குரு பகவான் தான் எல்லா கிரகங்களை விட மிக பெரிய உருவம். அதே சமயத்துல இந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நாம வாழ்க்கையில சம்பாதித்து நான் நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன் அப்படிங்கிற திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த குரு பகவானால தான் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ராங் ரூட்ல போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் போகக்கூடிய பாதையே சரியில்லை. அவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்ல பொசிஷன்ல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே நல்ல ரூட்ல வர வச்சு அந்த ராங் ரூட்ல போகிறத சரியான பாதைக்கு வர வச்சு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய மக்கள் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் சந்தோஷமாக இருக்க வைக்கும். இது குரு பகவானுடைய அருள் மட்டும்தான். அதே சமயத்துல ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்லா சம்பாரிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல அடுத்தவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி பெரும் பணம் சம்பாரிச்சு இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பெரிய பணத்துக்கு அதிகாரியும் குரு பகவான் தான். ஒரு குடும்பம் சந்தோஷமாக நல்லா இருக்கும்னாலும் அந்த குரு பகவான் தான். அப்ப அந்த குரு பகவானுடைய சிறப்பை சொன்னா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது போக இந்த ஆன்மீக தொழில, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றவங்க, அறநிலை தொழில இருக்கிறவங்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குருடைய அனுகிரகம் இருந்ததுனால தான் அவங்க அந்த இடத்தை நாடி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. இன்னும் ஒரு சிலராகப்பட்டது ஒரு ஜட்ஜா இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ் கலெக்டரா இருக்கிறாங்க. நல்ல நல்ல பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குருடைய அனுகிரகம் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி பொசிஷனுக்கு வரவே முடியாது. ஒரு ஆசிரியரா இருக்கிறவங்க கூட இருக்கணும். முதல் பார்வையே அந்த ஆசிரியர் தான். குருனாவே அந்த டீச்சர் தான், அந்த ப்ரொஃபஸர், அந்த பிரின்சிபல், அந்த லாயர், அந்த வாக்கு ஸ்தானத்துல அந்த குரு உட்கார்ந்துட்டாவே அவங்க போதிப்பாங்க, அதை கேட்பாங்க, அதை கேட்டுட்டு அதன் மூலியமாக நாம வளர்ச்சி அடையிறது. அப்ப அந்த அறிவுத்திறன் ஆப்பட்டது இந்த குருவால தான் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் இருக்கிறாங்க, பிரசிடென்ட்டா இருக்கலாம், ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், இல்லை ஒரு மந்திரியாக இருக்கலாம், ஒரு சிஎம்மாக இருக்கலாம், ஒரு பிஎம்மாக இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்குமே அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பொசிஷனுக்கு வர முடியும், அந்த பதவியை அடைய முடியும். அடைந்தாலும் அதுல கொஞ்ச காலத்துக்கு நிலைச்சு நிற்க முடியும். அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு இப்போ ஒரு சிஎம்ஏ இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு மந்திரி பதவி கிடைக்கணும், அவருக்கு எனக்கு சீட்டு கொடுக்கலீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஊர்ல நல்ல மெஜாரிட்டி இருக்கும், நல்ல பேர் இருக்கும், அவருக்கு அந்த சீட்டு கிடைக்காது, இன்னொருத்தருக்கு சீட்டு கிடைச்சிருக்கும். நான் இவ்வளவு பண்றேன், இவ்வளவு பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஊரையே என்னுடைய பக்கம் திருப்பி வச்சிருக்கிறேன், நான் அந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருக்கேன், எனக்கு சீட்டு கொடுக்கலையே. அதற்கு காரணம் அந்த குருவுடைய அனுகிரகம் இல்லை. அதனாலதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
அந்த குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு சிலர் ஆகப்பட்டது பாதிக்கப்பட்டுறாங்க, ஒரு சிலர் ஆகப்பட்டது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த குருவுடைய அனுகிரகம் கிடைச்சு அவங்க கீழ்நிலையில் இருந்தாலும் எல்லாரும் பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு நல்ல மேல்நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் குருவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. இதே வந்து ஜாதகத்தில் குரு ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு நல்லதாக இருக்கும், ஒருத்தருக்கு கெட்டதாக இருக்கும். அந்த குருவுடைய பலன்கள் எல்லாத்துக்குமே குரு ஜாதகத்தில் எல்லாத்துக்கும் நல்ல பலன் கொடுக்குமானா இல்லை. ஆனால் அந்த கோல்சார ரீதி, இந்த கோல்சாரத்தில் தான் அந்த குருவாகப்பட்டது ஒவ்வொரு இடத்துல இருந்தால் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு இந்த 12 ராசிகளையும் சுற்றி வருது இல்லையா. அப்போ அதனால் வந்து எல்லா ராசிகளுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய குருவாக கோல்சாரத்தில் வர்றாங்க. சிறப்புங்க. இவங்களுக்கு எப்படிங்க இருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு, கடகராசிக்கு ஜென்மத்திலேயே குரு, அது எப்படி இருக்கிறாங்க, உச்ச பலத்துல, அதுவும் குருவுடைய நட்சத்திரத்திலேயே பெயர்ச்சியாகி அந்த கடகத்துல 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த உச்ச குருவாக குரு பகவான் பெயர்ச்சி ஆறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம், அந்த குருடைய திருஷ்டி எங்கெல்லாம் படுதோ அங்கே நல்லா இருக்கும். அப்போ குருவுக்கு பார்வை 5, 7, 9. இப்போ இங்க ஜென்ம குருவா இருக்கிறாரு, அதுலயுமே உச்சமாக இருக்கிறாரு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு குரு நல்லதுதான். ஏன்னா அங்கே சந்திரன் கடகத்துக்கு அதிபதி, குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகம். அப்போ வந்து சந்திரன் அப்படிங்கிறது தான் மனகாரகம். ஏன்னா ஜென்மகுருன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பெரிய கல்லு வந்து நம்ம தலையில இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, நிறைய பொறுப்புகள் சுமக்கிற மாதிரி வரும், குழப்பத்துல இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இது வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்ம குருவாக இருந்தால் கண்டிப்பாக சில குழப்பங்கள், அவங்க நினைச்ச முடிவு எடுக்க முடியாது, ஒரு நல்ல திருப்தியா இருக்க முடியாது. இந்த கடக ராசிங்கிறது ராசி நாதனே சந்திர பகவான். அப்ப அந்த குருவும் சந்திரனும் இணைந்தால் குரு சந்திர யோகம். அந்த சந்திர பகவானே மனகாரகன். அப்ப அந்த மனகாரகன் வீட்டுல வந்து இந்த குரு பகவான் போகும்போது அவங்களுக்கு நல்ல மனநிலை, நல்ல மனநிலை, ஒருத்தருக்கு நல்ல மனநிலை இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில சிந்தனை நல்லா இருக்கும், நான் போகக்கூடிய பாதை கரெக்டா இருக்குதா அப்படின்னு உணர முடியும். அவங்க ஏதாவது தவறான பாதையில போயிட்டாங்கன்னா, ஒரு ராங் ரூட்ல போயிட்டாங்கன்னா, அவங்க அந்த ரூட்ல போகாதப்பா, அங்கே போன பள்ளம், அங்கே போன கெட்டது, அங்கே போன நீ வந்து வாழ்க்கையில தலைய முடியாது அப்படின்னு அந்த குரு பகவான் அவங்களுக்கு சொல்லி நேர் ரூட்ல, அவங்க போகக்கூடிய ரூட்ல இவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த கெட்ட ரூட்ல இருந்து நல்ல ரூட்டுக்கு இழுத்துட்டு வர்றது இந்த குரு பகவான் தான். அது இந்த கடகராசிக்காரனுக்கு ரொம்ப நல்லாவே செய்வாங்க. அப்ப கடகத்துல ஜென்மத்துல குரு இருக்கும்போது கடகராசிக்காரங்களாகப்பட்டது ரொம்ப மென்மையானவர்கள், ரொம்பவுமே மென்மையானவர்கள். ஆனா வந்து அவங்க பாசத்துக்கு அடிமை. யார் இவங்ககிட்ட பாசம் காட்டினாலும் அவங்ககிட்ட இவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனா கடகராசியில பிறந்தவங்க நிறைய பேர் படிப்பாளிகள், நிறைய பேர் ரொம்ப பெரிய டாக்டரா இருக்கிறாங்க, லாயரா இருக்கிறாங்க. இது மாதிரி வந்து படிச்சு பட்டம் வாங்கி நல்ல உயர்ந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த குரு பகவான் இப்போ உச்சம் அடைகிறதுனால கண்டிப்பா இந்த நீட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் இந்த சமயத்துல கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எழுதலாம். இந்த டயத்துல அவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குருடைய திருஷ்டி 5ஆம் இடத்தை பார்க்குது. அந்த 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இப்ப கடகராசிக்கு 5ஆம் இடம் விருச்சகம். அப்ப அந்த விருச்சகத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது 5ஆம் இடத்தை ஒரு சுபகிரகம் பார்வையிட்டாலே அந்த 5ஆம் இடம் என்பது என்ன, தன்னுடைய அறிவு, தன்னுடைய திறமை. அப்ப தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய திறமைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன திறமை இருக்குதோ, என்ன அறிவு இருக்குதோ அதற்கு தகுந்த வேலை நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த வேலை எந்த லெவலில் வேணாலும் நம்மளை கொண்டு போய் விடும். அப்போ நிறைய பேர்த்துக்கு அறிவு, திறமை எல்லாமே இருந்தும் அவங்க நினைச்ச பொசிஷனுக்கு வர முடியறதில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு, இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த திருஷ்டி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுடைய அறிவு, திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அதுபோக கவர்மெண்ட்ல நல்ல ஒரு அங்கீகாரம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எல்லாமே
இந்த 5ஆம் இடம் கண்டிப்பாக செய்யும். அது போக நிறைய பேருக்கு கடகராசியில் பிறந்து தன்னுடைய மக்களால், பெண் மக்களாக இருந்தாலும் சரி, ஆண் மக்களாக இருந்தாலும் சரி, இந்த மக்களால் அந்த மக்களை பெற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கல. என்னுடைய மகனா நல்லா படிக்க மாட்டேங்கிறான், என்னுடைய மகனா தேவையில்லாத பசங்களோட சேர்ந்து சுத்துறாப்புல, கெட்ட பழக்கங்கள் பழகிறாப்புல, என் மகனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, என் மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இவங்களுக்கு இன்னும் குழந்தையும் பிறக்கல, இப்படின்னு மக்களால் வேதனைப்படக்கூடிய கடகராசிக்காரங்க தான் நிறைய பேர். அப்போ அந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல தன்னுடைய மக்கள் ஒரு நல்ல ரூட்ல போறதும், ஒரு நல்ல வேலையில் உட்கார்றதும், ஒரு நல்லபடியாக திருமணம் நடப்பதும், இவங்க பார்த்தோம்னா சம்மந்தி பாக்கியமே இவங்களுக்கு கிடைக்கல. இவங்க மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் ஆனால் தானே இவங்க சம்மந்தி ஆக முடியும். அந்த பாக்கியமே ஒன்று கிடைக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒன்று திருமணம் ஆகலை. இந்த கடந்த 3 வருட காலம் 5 வருட காலமாகவே அவங்க திருமணம் ஆகாமல் வந்த திருமணங்களும் தட்டி கழிச்சு போய் நிச்சயம் பண்ணதும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்காமல் போய் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அது போக இவங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குதுங்களா, அப்போ அந்த 9ஆம் இடத்தை மீன ராசியை குருவுடைய வீட்டை குருவே பார்க்கறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மறுமணம், ஒரு கல்யாணம் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா மனைவியோ கணவனோ பிரிஞ்சு போயிருப்பாங்க, இல்லை இறந்து போயிருப்பாங்க, அடுத்த திருமணத்துக்கோசரம் காத்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அந்த கோர்ட்டு கச்சேரி இந்த டைவர்ஸ் பிரச்சனை கோர்ட்டில் போட்டால் அதுவுமே தீர்வுக்கு வராமல் இருக்கும். அது எல்லாமே இந்த பீரியட்ல திருமணம், இந்த பீரியட்ல ஒரு தீர்வுக்கு வரும். அப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மறுமணம் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும். அப்படி இந்த மறுமணத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல சந்தோஷமும் நல்ல மக்கள் பேரும் அவங்க நினைச்ச வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் அவர்கள் வாழ முடியும். அது போக கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அது மருத்துவ ரீதியாகவோ இல்லை இயற்கையாகவோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் நிற்கும். ஆண் குழந்தை இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணுங்க, ஆண் குழந்தை கிடைக்கும். பெண் குழந்தை இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணுங்க, பெண் குழந்தை கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுடைய குறைகள் கண்டிப்பாக தீரும். இது போக 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாங்களா, மகரத்தை பார்க்குறாங்களா? கண்டிப்பா. இந்த மகரம் அப்படிங்கிறது கடகராசிக்கு எத்தனாவது இடம்? மகரம் 7ஆவது இடம். 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா திருமணஸ்தானம். அந்த திருமணஸ்தானத்தை குரு பகவான் உச்சமாக இருந்து அந்த 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வலிய கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அவங்க ஆசைப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நடக்கும், ஆசைப்பட்ட ஆணாக இருந்தாலும் திருமணம் நடக்கும். இதற்கு முன்னாண்ட குடும்பத்துல எதிர்ப்பு, நீ அந்த பொண்ணை கட்டக்கூடாது, இல்லையா அந்த பையன் நீ கட்டக்கூடாது, நாங்க பார்த்த பொண்ணை தான் கட்டணும், நான் டாக்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேன், இல்லை இன்ஜினியரை பார்த்துருக்கிறேன், இப்படிலாம் வீட்டில் அவங்களுக்கு எகென்ஸ்டாக பேசிட்டு இருப்பாங்க. இதனால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் இருப்பாங்க. இப்போ இந்த குருவுடைய அனுகிரகம் குரு பார்க்கறதுனால இப்போ அவங்க பெற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பொண்ணு சரி ஆசைப்பட்ட வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிட்டு போட்டு, நீ என்ன பண்ணி எவ்வளோ சொல்லி கேட்கல, நீ அந்த பொண்ணு இஷ்டப்படுறா நம்ம பண்ணி வச்சிடலாம், அந்த பையன் இஷ்டப்படுறா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்களே வந்துடுவாங்க. இது யாருமே போய் அவங்கள பார்த்தீங்கன்னா அடிக்கல துன்புறுத்தலை, அவங்களே ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. இது மாதிரி விஷயங்களும் சில குடும்பங்களில் கண்டிப்பாக நடக்கும். இது எல்லாத்த விட இப்போ கடகராசியில் பிறந்தவங்க, எனக்கு தொழில் சரியில்லை, தொழிலில் சம்பாரித்தேன் அது நிற்க மாட்டேங்குது, கஷ்டப்பட்ட கடனாக தான் போயிட்டு இருக்குது. இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் வெளிநாடு போய் சம்பாதிச்சு எவ்வளோ பணத்தை அனுப்புனேன், அந்த அனுப்புன பணத்தை கடனும் கட்ட முடியல, மிச்சமும் ஆகலை, அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு, தெண்ட செலவு, வீண் செலவு, விரை செலவு. இதன் மூலியமாக நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்கு நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் இப்போ வெளிநாட்டிலும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நிறைய வருத்தப்பட்டு இருக்கிறாங்க.
கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் போய் தான் வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் போனவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னா எல்லாருமே ஜெயிக்கல. ஒரு 30% பேர் ஜெயிச்சிருப்பாங்க, 70% பேர் கஷ்டத்திலேயே மூழ்கி இருக்கிறாங்க. தன்னுடைய மனசை விட்டு வெளியில சொல்லவும் முடியல. அந்த அளவுக்கு மனவேதனை, மன கஷ்டம். ஒரு சிலருக்கு தன் பெத்தவங்களே தனக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற வேதனையும் இருக்குது. இந்த வேதனை எல்லாமே தீரக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேலையில பிரச்சனை இருந்தாலும், வியாபாரத்தில் பிரச்சனை இருந்தாலும், வெளிநாட்டில் போய் செஞ்சாங்க நான் நல்லா இல்லை, நான் கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு விமோச்சனை கிடைக்குமா அப்படின்னா இப்போ கிடைச்சிருச்சு. அப்போ இந்த கடகராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்க, அவங்க கமெண்ட் பாக்ஸ்லேயே எழுதுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா நடந்துருச்சு ஐயா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது உண்மை. அப்போ இது போக அவங்களுடைய வாழ்க்கையில் 4 பேர்த்துக்கு மத்தியில் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமாக பார்க்குறாங்க எல்லாருமே. நான் ஒருத்தர் நம்பினேன், ஏமாந்து போயிட்டு நம்ம குடும்பத்தில் கஷ்டம், எங்களை எல்லா விஷயத்துலையும் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒரு திருமண இடத்துக்கு போனால் அந்த கூட்டத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து நம்ம ஒரு 3வது மனுஷனாட்டம் எங்கேயோ இருந்து வந்த மாதிரி, நம்ம வந்து எதுக்கும் ஆகாத மாதிரி, நம்ம ரொம்பவுமே மோசமாக நொடிஞ்சு போன மாதிரி நம்மளை அப்படியே ஒதுக்கி வைக்கிறாங்க. நம்மகிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு மன வேதனை இல்லைங்களா, நரக வேதனை இல்லையா? அவங்களே இனிமேல் கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் இப்போ வந்தாச்சு. அதனால கடகராசிக்காரர்கள் கவலை வேண்டாம். கவலை இல்லாமல் இருந்தாவே இவங்க நல்லா இருப்பாங்க. இவங்க வந்து இவங்களுடைய கவலைகளை யாரிடமும் சொல்வது இல்லை. மனசுக்குள்ளேயே போட்டு வெந்து நொந்து இவங்க இழைச்சு போய் முகமெல்லாம் வாடி போய் 10 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்க மட்டும் தனியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கடகராசியானே கேட்டலாம். அந்த அளவுக்கு முகத்துல ஒரு கலையே இருக்காது. அவ்வளவு கஷ்டங்களையும் மனசுக்குள்ளேயே போட்டு யார்கிட்டையும் சொல்லாம வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அந்த குரு உங்க ராசியிலேயே வந்தாச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திர பகவான் மனகாரகன் உங்க ராசிக்கே குரு பகவான் வந்துருச்சு. உங்களுடைய மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா செயல் நல்லா இருக்கும். செயல் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஒன்றும் கவலையே பட வேண்டாம். தைரியமாக இருங்க. நிறைய பேர் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ஜாதகத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ம குருவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நல்லாவே இருப்பாங்க. அதே சமயத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய கோல்சார பலனும் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க வாட்டில் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது போக வந்து இப்போ கோல்சார பலன் நல்லா இருக்குது, தசா புத்தி நல்லா இல்லை. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க ஐயா, எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் இந்த அம்ச கட்டத்தில் ஒரு கணிப்பு இருக்குது. அப்போ அந்த கணிப்பில் அந்த குரு குருவுடைய பங்கு எவ்வளோ இருக்குதுங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். இது வந்து பரல்னு சொல்லுவாங்க. அந்த பரலில் தான் அந்த கணக்கு வரும். அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, இந்த கஷ்டத்துக்கு காரணமே தெரியல அப்படின்னா எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்து சொல்கிறோம். சிறப்பு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பார்க்கணும்னு சொன்னால் முடியாது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்புகிறாங்க. இந்தியாவிலிருந்தும் இல்லை, வெளிநாட்டில் இருந்தும் அனுப்புகிறாங்க. நான் ஒரு ஆள் தான் பார்க்கறது. நிறைய ஜாதகங்கள் வருது, நான் உடனே பார்க்கணும்னு முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே பார்த்து சொல்லுங்கள். சிறப்புங்க. வழிபாடு சொல்லுங்க. கடகராசி, இந்த கடகராசிக்கு ஜென்மத்திலேயே குரு வந்ததுனால இந்த குரு தட்சிணாமூர்த்தியவே வணங்கி வர சொல்லுங்க. குருவுடைய கலர் மஞ்சள். அந்த குருவுக்கு பிடித்த தானியம் மூக்கு சுண்டல். அப்போ அந்த மூக்கு சுண்டல் மாலையை குருவுக்கு போட்டு அந்த மஞ்சள் வஸ்திரத்தை அந்த தெய்வத்துக்கு அணிவித்து மனசார வழிபட சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாங்க. நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம். நன்றிங்க.